இது திருவள்ளுவருடைய பழைய புகைப்படம் 1930ல். இப்போ இருக்கிறது கலைஞரால் மாற்றியமைக்கப்பட்ட புகைப்படம்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் இமேஜில் இருக்க ஓல்டு பிக் திருவள்ளுவரோடதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் கிமு 31. அந்த காலத்தில் கேமராலாம் இருந்திருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக இது உண்மை கிடையாது. இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்க கலைஞரால் மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புகைப்படம் 1959 KR வேணுகோபால் சர்மா அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்னால வரையப்பட்டிருக்கு. திருக்குறளை நல்லா படித்து அதில் என்ன மாதிரியான அர்த்தங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நல்லா உணர்ந்த இந்த ஆர்டிஸ்ட் ஒரு வரியை சொல்லியிருப்பாங்க. மனிதன் உலகில் ஒப்புர வாழ்ந்து உயரும் விதியை மாத்திரம் திருக்குறள் உணர்த்துவதால் திருவள்ளுவருக்கு சமயக்குறிகள் மதச்சின்னங்கள் முதலியவை இல்லாமல் ஆயின அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் தன்னை ஒரு சமயம் சார்ந்த நபரா அவரோட நூலில் காட்டிக்கவே இல்லை. இந்த படம் வரைஞ்சதுக்கு அப்புறம் பெரியார், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, வரதராஜன், கண்ணதாசன் இந்த மாதிரி ஒரு 49 பேர் சேர்ந்து இந்த படத்தை ஃபைனல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1964 காங்கிரஸுடைய பக்தவச்சலம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்ப திருவள்ளுவரோட புகைப்படத்தை சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் டிஎம்கே அப்படிங்கிற பார்ட்டி எலெக்ஷனில் முதல் முறையாக வின் பண்ணி 1967 அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருப்பாங்க. அதுக்கப்புறம் 1969 அண்ணா இறந்ததுக்கப்புறம் கலைஞர் முதலமைச்சராக இருப்பார். அப்போது கலைஞர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த படம் வரையப்பட்டு 1964 சட்டசபைக்கு திருவள்ளுவரோட படத்தை கொண்டு வந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலே திருக்குறள் அப்படிங்கிற அந்த நூல் உலக பொதுமறைன்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த நூல். எதனால் அப்படின்னா திருவள்ளுவர் அவரோட குறளில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லை, திருக்குறள் முழுக்க முழுக்க தமிழ் எழுதப்பட்ட ஒரு நூல். ஆனாலும் தமிழ் பற்றி ஒரு இடத்துல கூட மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் ரிலீஜியஸாக ஒரு இடத்துல கூட மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டார். முழுக்க முழுக்க மனித இயல்புகளை இயற்கையோடு ஒப்பிட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு 2 அடியில். அதே மாதிரி ஒரு மனிதன் அறத்தோடையும் உயர்ந்த எண்ணங்களோடையும் எப்படி வாழணும்னு சொல்லியிருப்பாரு. இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருக்கவங்க எடுத்து படித்தாலும் அவங்க வாழ்வியலோட ஒத்து போற ஒரு சிறந்த நூல். அதனாலதான் உலக பொதுமறைன்னு சொல்றாங்க.